வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டின் ஜல் ஜீவன் திட்ட நிலுவை நிதியை உடனே விடுவிக்க வலியுறுத்தல். பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி ஓராண்டிற்கு பிறகு தற்போது அதிமுகவில் இணைந்துள்ளார் காளியம்மாள். ஒரு தமிழனின் தலைமையில் இயங்கவே அதிமுகவில் இணைந்ததாக பேச்சு. அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என தனது கட்சி பெயரை அறிவித்தார் சசிகலா. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடப் போவதாக உறுதி. பயங்கரவாத ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பது தமக்கு கிடைத்த பெருமை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டின் ஜல்ஜீவன் திட்ட நிலுவைத் தொகையை விடுவிக்கவும், ஒகேனக்கல் 3ஆம் கட்டம் திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டங்களை விரைந்து முடிக்க ஏதுவாக ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையான 3112 கோடியை உடனடியாக விடுவிக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கிராமப்புறங்களில் 1,12,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கி தமிழ்நாடு முன்னோடியாக திகழும் சூழலில் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க மாநில அரசு தனது சொந்த நிதியிலிருந்து 2,550 கோடி விடுவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் நலன் கருதி 8,428 கோடி மதிப்பிலான ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் 3ஆம் கட்டத்திற்கு தேவையான நிதியுதவியையும் ஒப்புதலையும் வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனுடன் 10 புதிய கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு ஜல்ஜீவன் 2.0 திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்ய பிரதமர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் ஓராண்டிற்கு பிறகு தற்போது அதிமுகவில் இணைந்துள்ளார். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அவர் முன்னிலையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் அதிமுகவில் இணைந்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி காளியம்மாளுக்கு பூங்கொத்து கொடுத்து கட்சியில் இணைத்துக் கொண்டார். இதையடுத்து காளியம்மாள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஒரு தமிழனின் தலைமையில் இயங்கவே அதிமுகவில் இணைந்திருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்று அதிமுகவில் இணைந்துள்ளேன் என்றார். இதையடுத்து அதிமுகவில் இணைந்தது ஒருங்கிணைந்து எடுத்த முடிவு, இது தனது தனிப்பட்ட முடிவு அல்ல என்று கூறினார். மேலும் தான் நாம் தமிழர் கட்சியில் செயல்படுவதற்கு முன் அதிமுகவில் ஏற்கனவே செயல்பட்டுள்ளேன் என்று தெரிவித்தார். கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யும். எங்களுக்கான பங்கேற்பை கேட்டிருக்கோம். எங்களுக்கான பிரச்சனைகளை இதெல்லாம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறோம். ஐயா அவர்கள் சரி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு. விரைவில் அறிவிப்பு வரும். கட்சியில இணைஞ்சிருக்கீங்க, ஏதாவது பொறுப்பு வழங்குறதா சொல்லியிருக்காங்க? கட்சியில இணைஞ்சா பொறுப்பு வழங்குவாங்க. அது அவங்க முடிவெடுத்து சொல்லுவாங்க. எங்க அண்ணன்லாம் இருக்காங்க, அவங்க அதுக்கான சிரத்தை எடுப்பாங்க. நான் இன்னைக்கு நேற்று இல்ல, அண்ணன் அவர்கள் கூட 2010 இருந்து நான் அண்ணன் அவர்களை தெரியும், நாகை மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர் அவர்கள். சசிகலா தான் புதிதாக தொடங்கிய கட்சிக்கு அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என பெயர் சூட்டியுள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள சசிகலா தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தான் புதிதாக தொடங்கிய கட்சியின் பெயரை அறிமுகப்படுத்தினார். இதில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என கட்சி பெயரை அறிவித்தார். தொடர்ந்து அவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடப் போவதாக தெரிவித்தார். இதையடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை கூட்டணியுடன் சந்திக்க உள்ளதாக கூறினார். ஒரு கூட்டு குடும்பம் போல் இந்த சின்னம் அமைந்திருக்கிறது. இது மக்களோட சின்னம். மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தென்னந்தோப்பு சின்னத்தில் வேட்பாளர்கள் வருவார்கள். அது உங்கள் வீட்டு சின்னம், அது மக்களுக்கான சின்னம். ஈரான் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தி அதன் ராணுவ மற்றும் பொருளாதார கட்டமைப்புகளை முற்றிலும் அழித்து வருவதாகவும் பயங்கரவாத ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பது தமக்கு கிடைத்த பெருமை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அந்நாட்டின் ராணுவ மற்றும் பொருளாதார கட்டமைப்புகளை முற்றிலும் அழித்து வருவதாகவும்
அந்த பைத்தியக்கார அயோக்கியர்களுக்கு இன்று என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானின் கடற்படை, விமானப்படை மற்றும் ஆயுத பலத்தை அமெரிக்கா சிதைத்து விட்டதாகவும், பயங்கரவாத ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பது அமெரிக்காவின் 47வது அதிபராக தமக்கு கிடைத்த பெருமை என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ட்ரம்பின் இந்த ஆவேசமான அறிவிப்பு ஈரான் மீதான போர் வரும் நாட்களில் இன்னும் மோசமான கட்டத்தை எட்டும் என்பதை உறுதிப்படுத்துவதாக சர்வதேச அரசியல் ஆர்வலர்கள் கருதுகின்றனர். 12ஆம் வகுப்பு சிறுமியின் மரணத்தை சில அரசியல் கட்சிகள் அரசியலாக்குகின்றனர் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடுநத்தத்தில் 17 வயது சிறுமி மர்மமான முறையில் உயிர் மாய்க்கப்பட்டார். இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர், உறவினர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் காவல்துறையினர் குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடிக்க கோரி தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் ஆகியோர் நேரில் சென்று போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காவல்துறையில் புகார் கொடுத்த போது நடவடிக்கை எடுக்காத ஆய்வாளரை முதலமைச்சர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார் என்று தெரிவித்தார். இதையடுத்து ஊர் மக்கள், சிறுமியின் பெற்றோர் முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் குற்றவாளியை விரைவாக கண்டுபிடிக்க முடியும் என்று கூறினார். பின்னர் சில அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரம் என்பதால் இதனை அரசியலாக்குகின்றனர். ஆனால் அரசியல் செய்வது இப்போது அவசியமில்லை என்று தெரிவித்தார். இதையடுத்து கோவை சம்பவத்தில் 129 நாட்களில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் காவல்துறை விரைவாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளியை கண்டுபிடிப்பார்கள் என்று தெரிவித்தார். யாரு எவரு என்பதை நாம் சல்லடை போல அடிச்சு உடனடியாக அதை சரி பண்ணணும், நாங்க கண்டுபிடிச்சு விடுறோம் என்ற உறுதியோடு காவல்துறை இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் முழு ஒத்துழைப்பு குடும்பத்தினர் தர வேண்டும் என்பதை தான் நான் இங்கு எல்லார் மத்தியிலும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல ஏனென்றால் நான் ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னா, இன்று காலையில 10 மணி அளவில் குழந்தைகள் ஆணைய தலைவர் வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆணைய தலைவர், மெம்பரு, குழந்தைகள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மற்றும் நம்முடைய தூத்துக்குடி மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவினர் அவங்களுடைய தலைவர்லாம் வந்தாங்க. ஆனால் யாருமே அந்த குடும்பத்தாரை சந்திக்க முடியல, எங்களை சந்திக்க விடவில்லை என்று கூறினார்கள். அதனால நான் இப்போ குடும்பத்தாரிடம், தயவுசெய்து நீங்கள் காவல்துறையினுடைய நடவடிக்கைக்கு முழு ஒத்துழைப்பு தாருங்கள், உறுதியாக விரைவிலே குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவு. விரைவிலே குற்றவாளி. ஆவடியில் நடப்போம் நலம் பெறுவோம் 2.0 திட்டத்தை அமைச்சர்கள் தொடங்கி வைத்த நிலையில் 8 கிலோமீட்டர் நடைபயிற்சி மூலம் சர்க்கரை மற்றும் இதய நோய்களை குறைக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சென்னை ஆவடியில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் சாமு நாசர் ஆகியோர் நடப்போம் நலம் பெறுவோம் 2.0 திட்டத்தை தொடங்கி வைத்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஜப்பானின் ஹெல்த் வாக் முறையை பின்பற்றி தமிழகத்தின் 37 மாவட்டங்களில் விரிவுபடுத்தப்பட்டுள்ள இத்திட்டம் சர்க்கரை மற்றும் இதய நோய்களை 30% வரை குறைக்கவும், தொற்றா நோய்களை கண்டறியவும் வழிவகை செய்கிறது. மக்கள் ஆரோக்கியமாக வாழ நடைபயிற்சியை ஊக்குவிக்கும் வகையில் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளுடன் இந்த 2ஆம் கட்ட திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நாளூர் ஊராட்சியில் 9 ஏரிகளை சீரமைக்கும் பணிகளை அமைச்சரும் மாவட்ட ஆட்சியரும் இணைந்து கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே நாளூர் ஊராட்சியில் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 ஏரிகளை புனரமைத்து மறுசீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் நாசர், மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பணிகளை கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர், மாவட்ட செயலாளர் ரமேஷ்ராஜ், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஒன்றிய செயலாளர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் ஆகியவை சுலபமாக கிடைக்க மத்திய அரசு உறுதி செய்திட வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திமுக அமைச்சர் நாசர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முகமது அபூபக்கர், மாநிலங்களவை உறுப்பினர் சுதீஷ், சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷனவாஸ், சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹருல்லா உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது, இதை பார்த்தால் கூட்டணி கட்சி நிகழ்வாக எனக்கு தெரியவில்லை, ஆனால் இது குடும்ப நிகழ்ச்சி போன்றுதான் எனக்கு மனதில் தோன்றுகின்றது என்றார்.
தொடர்ந்து தேமுதிகவால் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடியா என்ற கேள்விக்கு இது நிறைய கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டணி, ஒவ்வொரு கட்சியாக அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது முடிந்தவுடன் தேமுதிகவை அழைத்து நிச்சயமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எத்தனை தொகுதி என்பதை உறுதிப்படுத்துவார் என்று கூறினார். பின்னர் அனைவருக்கும் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் ஆகியவை சுலபமாக கிடைக்க மத்திய அரசு உறுதி செய்திட வேண்டும் என்று தெரிவித்தார். கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட அரசின் பல்வேறு திட்டப்பணிகளை துணை சபாநாயகர் கு. புச்சாண்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே அம்பேத்கர் நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பகுதி நேர நியாய விலைக் கடையை துணை சபாநாயகர் கு. புச்சாண்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து பயனாளிகளுக்கு உணவுப் பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட 20 மலர் அங்காடியை திறந்து வைத்தார். இதையடுத்து குளக்கரை தெருவில் 16 லட்சம் ரூபாய் மதிப்பில் நீர்த்தேக்க தொட்டிக்கு மோட்டார் அறை, சுற்றுச்சுவர் அமைத்தல் மற்றும் வாகன நிறுத்துமிடம் ஆகியவற்றினை திறந்து வைத்தார். இதில் பேரூராட்சி தலைவர் சரவணன், நகர செயலாளர் அன்பு, ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், பேரூராட்சி துணைத் தலைவர் தமிழரசி, முன்னாள் பேரூராட்சி தலைவர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். வடவாதிபங்கலம் அருகே அரசு பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறையை சட்டமன்ற உறுப்பினர் கலைவாணன் திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் அருகே ஓகை பேரையூரில் உள்ள அரசு பள்ளியில் 35,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கூடுதல் வகுப்பறையை சட்டமன்ற உறுப்பினர் கலைவாணன் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி புகைப்படம் எடுத்துக் கொண்டார். தொடர்ந்து அவர் பழையனூரில் 3,63 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமரேசன், சுகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாங்கள் செய்த திட்டங்களை திமுகவினர் ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளனர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை வடவள்ளியில் மகளிருக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி உரையாற்றினார். அப்போது தாலிக்கு தங்கம் முதல் மிக்சி கிரைண்டர் வரை பெண்களுக்கு பொற்கால ஆட்சியை தந்தவர் அம்மா. ஆனால் இன்றைய விடியா திமுக அரசு பழைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதையே பிழைப்பாக வைத்துள்ளது என்று விமர்சித்தார். தொடர்ந்து திமுக அரசு மாணவர்களுக்கு மடிக்கணினியை தேர்தலுக்காக கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். பின்னர் சட்டமன்ற தேர்தல் வருவதனால் திமுக டிசைனாக பொய்களை சொல்கின்றனர் என்றும் மக்களுக்கு எந்த நலத்திட்டமும் செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். இதையடுத்து விழாவில் பங்கேற்ற அனைத்து மகளிர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் அர்ஜுனன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயராம், மாணவரணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் ஒவ்வொருவரின் மீதும் லட்சக்கணக்கான ரூபாய் கடன் சுமை உள்ளது. இதுதான் திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனை என்று முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் விமர்சித்துள்ளார். சென்னை நெற்குன்றத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் சத்யநாதன் தலைமையில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் நிர்வாக திறமை சீர்கேட்டால் 70 ஆண்டுகளாக வாங்கிய கடனை தற்போது 10 லட்சம் கோடி ரூபாயாக மாற்றியது. இதனால் தமிழகத்தில் ஒவ்வொருவரின் மீதும் லட்சக்கணக்கான ரூபாய் கடன் சுமை உள்ளது. இதுதான் திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனை என்று விமர்சித்தார். இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாஜக தலைவர் ராமலிங்கம் அரசின் நலத்திட்டங்களை பட்டியலிட்டதுடன் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மகளிர் உரிமை தொகை, ஆஷா பணியாளர் ஊதிய உயர்வு மற்றும் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை உயர்வு போன்ற அரசின் மக்கள் நலத்திட்டங்களை பட்டியலிட்டதோடு மாநில உட்கட்டமைப்புக்காக 536 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதையும் உறுதிப்படுத்தினார். மேலும் புதுச்சேரியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்றும் செயற்கையாக தட்டுப்பாட்டை உருவாக்கும் நிறுவனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். கையெழுத்தாகிவிட்டது. இனி அதுவும் நடைமுறையில் வழங்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் புத்தக பை மற்றும் காலணி உதவித்தொகை 500 இப்போ 1000 உயர்த்தி வழங்க இந்த என்டிஏ அரசாங்கம், அதாவது முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தின் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக ஏறக்குறைய 536 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அரசு நிதி ஒதுக்கி ஆணையிட்டுள்ளது.
ஆணை வெளியிட்டுள்ளது. அப்புறம் என்ஐடி காரைக்காலுக்காக ஒரு 530 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டையில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அதிமுக நிர்வாகிகள் திமுக அரசு தேர்தல் பயத்தால் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றுவதாக கடுமையாக விமர்சித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் படியம்பாக்கத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் வீரமணி மற்றும் மாவட்ட செயலாளர் சுகுமார் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் பேசிய நிர்வாகிகள் அதிமுக ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் சிறப்பாக இருந்ததாகவும் தற்போதைய திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் பயனில்லாத திட்டங்களையே வழங்கி வருவதாகவும் குற்றம் சாட்டினர். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் பயத்தாலேயே மகளிருக்கு 5000 ரூபாய் வழங்கப்படுவதாகவும் முதல்வர் அளித்த 520 தேர்தல் வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படாமல் மக்களை ஏமாற்றுவதாகவும் சுகுமார் கடுமையாக விமர்சித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மூடப்படும் நிலையில் விறகடுப்புகளை பயன்படுத்தி உணவு வழங்க தேனி மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் முடிவெடுத்துள்ளது. தேனி மாவட்டத்தில் சமையல் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் மூடப்படும் நிலையை தவிர்க்க விறகு அடுப்புகளை பயன்படுத்தி சமையல் செய்ய ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் முடிவெடுத்துள்ளது. தனியார் உணவகத்தில் நடைபெற்ற அவசர கூட்டத்திற்கு பிறகு பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள் விலையேற்றமின்றியும் தட்டுப்பாடின்றியும் வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக சங்க நிர்வாகி சுதாகர் தெரிவித்தார். ஏற்கனவே வடை மற்றும் டீ, காஃபி விற்பனையில் நேர கட்டுப்பாடும் தட்டுப்பாடும் நிலவி வருகிறது. இந்நிலையில் சிலிண்டர் தட்டுப்பாட்டினால் ஏற்பட்டுள்ள இந்த நெருக்கடியை சமாளிக்க மாற்று ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் உணவு விநியோகம் பாதிக்கப்படாது என்றும் உரிமையாளர்கள் உறுதியளித்துள்ளனர். தற்போதைய சூழல் நீடிக்காமல் இருக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தேனி மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி அனைத்து ஹோட்டல்களுமே விறகடுப்பை அவசர போர்க்கால அடிப்படையில விறகடுப்பை உள்ளூர்லேயே செய்து அதை பயன்படுத்தி மக்களுக்கு உணவு வழங்கணும் சொல்லி முடிவெடுத்திருக்கோம். இருக்கிற சிலிண்டர்களை மிக குறைவான அளவு பயன்படுத்தி மிக அதிக நாட்களுக்கு உணவை தங்குதடையின்றி வழங்குவதற்கான ஆலோசனைகளும் சொல்லியிருக்கு. மேலும் ஏதாவது கட்டிட உரிமையாளர் விறகடுப்பு வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தா அதை சுமூகமா பேசி அவங்களை புரிய வச்சு மயிலாடுதுறையில் தரம் குறைந்த நிலையில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் திறந்து வைப்பதற்கு சமூக ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணக்குடியில் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ள நிலையில் அதன் கட்டுமான பணிகளில் பெரும் முறைகேடுகள் நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. தார் சாலைகளை காலால் தேய்த்தாலே ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து வருவதும், பயணிகள் அமர்வதற்கு இருக்கைகள் மற்றும் கடைகளில் டைல்ஸ் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாததும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் வீடியோக்கள் மூலம் அம்பலமாகியுள்ளது. மேலும் பேருந்துகள் வந்து செல்வதற்கான புறவழி சாலை பணிகள் 10% மட்டுமே நிறைவடைந்துள்ள சூழலில் இந்த பேருந்து நிலையத்தை திறப்பது பொதுமக்களுக்கு போக்குவரத்து சிரமத்தை ஏற்படுத்தும் என்றும் தரமான பணிகளை முடித்த பிறகே திறக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கொல்கத்தா மற்றும் ராஜஸ்தானில் நடைபெற்ற தேசிய அளவிலான வாலிபால் போட்டிகளில் பதக்கங்களை வென்று மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு வாலிபால் சங்கத்தினர் பாராட்டுகளை தெரிவித்தனர். மயிலாடுதுறை சாய் பயிற்சி மைய மாணவர்கள் ரஞ்சித் மற்றும் நகுல் கொல்கத்தாவில் நடைபெற்ற 46வது சப் ஜூனியர் நேஷனல் வாலிபால் போட்டியில் விளையாடி வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். ஏற்கனவே ராஜஸ்தானில் நடைபெற்ற ஜூனியர் நேஷனல் போட்டிகளிலும் இம்மையத்தை சேர்ந்த சந்தோஷ், இனியவன், சுகுணேஸ்வரன் ஆகியோர் பதக்கங்களை வென்று மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருந்தனர். இவ்வாறு தேசிய அளவில் வெற்றி பெற்று திரும்பிய மாணவர்களை மயிலாடுதுறை மாவட்ட வாலிபால் சங்க செயலாளர் மற்றும் பயிற்சியாளர்கள் நேரில் சென்று பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நாங்கள் போய் வின் பண்ணியிருந்தோம். எங்கள் பூலில் மொத்தம் 8 டீம்ஸ், நாங்கள் 7 டீம் வின் பண்ணியிருந்தோம். நாங்கள் குவார்டர் ஃபைனல்ஸ் அண்ட் செமி எல்லாத்தையுமே வின் பண்ணி லாஸ்ட் ஃபைனல் வரைக்கும் போயிருந்தோம். ஃபைனலில் மட்டும்தான் லூஸ் பண்ணியிருந்தோம். சில்வர் மெடல் வின் பண்ணியிருந்தோம். தங்களுக்கே தெரியாமல் குடியிருக்கும் வீட்டை உறவினர் பத்திரப்பதிவு செய்து எக்விடாஸ் நிதி நிறுவனத்தில் வீட்டுக்கடன் வாங்கி கடனை முறையாக செலுத்த தவறியதால் வீட்டை பூட்டி சீல் வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே நத்தமாடிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த முத்துக்குமார், சரண்யா தம்பதியினர் 3 குழந்தைகளுடன் சொந்த வீட்டில் வசித்து வந்தனர்.
இந்நிலையில் முத்துக்குமாரின் தந்தை சைவராசு பெயரில் இருந்த பட்டாவை முத்துக்குமாரின் சகோதரி செங்கோடி தனது பெயரில் 2020ஆம் ஆண்டு பத்திரப்பதிவு செய்துள்ளார். தொடர்ந்து செங்கோடி வீட்டை ஜானகி என்பவருக்கு 2022ஆம் ஆண்டு பத்திரப்பதிவு செய்து கொடுத்து ஜானகி மூலமாக எக்விடாஸ் நிதி நிறுவனத்தில் 1,80,000 ரூபாய் கடனையும் பெற்றுள்ளார். பின்னர் சகோதரருக்கே தெரியாமல் பத்திரப்பதிவு செய்து தனியார் நிதி நிறுவனத்தில் பெற்ற கடனை முறையாக செலுத்த தவறியுள்ளார். இதன் காரணமாக எக்விடாஸ் நிதி நிறுவன அதிகாரிகள் முத்துக்குமார் வாழ்ந்து வரும் வீட்டை ஜப்தி செய்து வீட்டை சீல் வைத்து சென்றனர். இதுகுறித்து முத்துக்குமாரின் மனைவி சரண்யா செய்தியாளர்களிடம் பேசிய போது தமிழக அரசு தலையிட்டு தங்களுக்கு கால அவகாசம் பெற்றுத்தர வேண்டும் எனவும் தனது உறவினர் பெற்ற கடனை தாமே செலுத்தி விடுவதாகவும் தெரிவித்தார். நாத்தனார் எடுத்த லோனுக்காக வேண்டி எந்த தகவலுமே சொல்லாமல் இன்றைக்கி எங்கள் வீட்டை வந்து ஜப்தி பண்ணிட்டு போயிட்டாங்க. என் பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு கூட வழி இல்லாமல் நான் உட்காந்துருக்கேன். யூனிஃபார்ம் மாற்றலை, தண்ணி கூட குடிக்கிறதுக்கு வழி இல்லாமல் நாங்கள் வந்து வெளியிலே நிற்கிறோம். எக்விடாஸ் நிறுவனம் தான் வந்து எந்த தகவலுமே சொல்லாமல் வந்து ஜப்தி பண்ணாங்க. விழுப்புரத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை நகர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் நகர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சண்முகம் தலைமையிலான காவலர்கள் ஏரிக்கரை அருகில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த 2 இளைஞரை அழைத்து காவல்துறையினர் சோதனை செய்ததில் கஞ்சா பொட்டலங்கள் வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து இருவரிடமும் காவல்துறையினர் விசாரணை செய்ததில் விழுப்புரம் அண்ணா நகரை சேர்ந்த வானவராயன், மணி ஆகிய இருவரும் ஆந்திராவில் இருந்து கஞ்சா பொட்டலங்களை வாங்கி விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளதாக தெரிய வந்தது. தொடர்ந்து இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 1 கிலோ 80 கிராம் எடை கொண்ட கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். கணவன் மீது மனைவி பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து உயிர் மாய்க்க செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாமாந்தூரை சேர்ந்த அந்தோனி ராபின் சேலம் சின்ன திருப்பதியில் உள்ள கேஸ் கம்பெனி ஒன்றில் பணியாற்றி வந்துள்ளார். கடந்த சனிக்கிழமை விடுமுறையொட்டி வீட்டிற்கு சென்றுள்ளார். தொடர்ந்து அடுத்த நாள் அதிகாலை எழுந்தபோது தன் மீது பெட்ரோல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து வீட்டை விட்டு வெளியே வந்துள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த அவரது மனைவி அம்மு அவர் மீது தீ வைத்துள்ளார். இதில் 90% தீக்காயமடைந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். இதையடுத்து கணவன் மீது பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு கொளுத்தி உயிர் மாய்க்க செய்த மனைவி அம்மு மீது கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது திரையுலக செய்திகள். நடிகர் அஜித்குமாரின் கார் பந்தய ஆர்வத்தை பாராட்டி மஹிந்திரா நிறுவனம் அவருக்கு உலகின் முதல் ஃபார்முலா இ தீம் கொண்ட SUV காரை பரிசாக வழங்கியுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் சூழலால் துபாயில் தங்கியிருந்த நடிகர் அஜித்குமார் சென்னை திரும்ப முடியாமல் சிக்கிய நிலையில் தற்போது அவர் பாதுகாப்பாக தாயகம் திரும்பியுள்ளார். அஜித்தின் கார் பந்தய ஆர்வத்தை பாராட்டும் விதமாக மஹிந்திரா நிறுவனத்தின் ஆட்டோமோட்டிவ் பிரிவு தலைவர் வேலுசாமி உலகின் முதல் ஃபார்முலா இ தீம் கொண்ட எலக்ட்ரிக் SUV காரை அவருக்கு பரிசாக வழங்கினார். அஜித்குமாருக்கு மஹிந்திரா நிறுவனத்தின் இந்த பி ஃபார்முலா இ எடிஷன் கார் வழங்கப்பட்டது அவருடைய ரசிகர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது உலக செய்திகள். ஹார்மூஸ் ஜலசந்தி முடக்கம் காரணமாக ஏற்பட்ட உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை சாதகமாக்கிக் கொண்ட ரஷ்யா கடந்த மாதத்தை விட $7 பில்லியன் மதிப்பிலான கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்து சாதனை படைத்துள்ளது. உக்ரைன் போரினால் மேலை நாடுகள் விதித்த தடைகளால் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஹார்மூஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டிருப்பது அந்த நாட்டிற்கு புதிய வர்த்தக வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரசீக வளைகுடாவில் நிலவும் போக்குவரத்து தடையால் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ள சூழலை பயன்படுத்தி ரஷ்யா சர்வதேச நாடுகளுக்கு அதிக அளவில் எண்ணெய் விநியோகம் செய்து வருகிறது. இதன் மூலம் கடந்த மாதத்தை விட 14% உயர்வுடன் $7 பில்லியன் மதிப்பிலான கச்சா எண்ணெயை ரஷ்யா ஏற்றுமதி செய்துள்ளதாக ஜெர்மனியின் அரஸ்வால்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. தடைகளை தாண்டி ரஷ்யா ஈட்டியுள்ள இந்த பெரும் வருவாய் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் நிலவும் மாற்றங்களை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. இனி வருவது விளையாட்டு செய்திகள்.
இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் தொடரின் காலிறுதிப் போட்டியில் விக்டோரியா எம்போகாவை நேர் செட்டில் வீழ்த்தி அரினா சபலென்கா அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவின் இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் காலிறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் பெலாரஸின் அரினா சபலென்கா கனடாவின் விக்டோரியா எம்போகாவுடன் மோதினார். போட்டியில் அதிரடியாக விளையாடிய சபலென்கா 2-0 என்ற நேர்செட் கணக்கில் எம்போகாவை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதன் மூலம் பெலாரஸின் அரினா சபலென்கா அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 14,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 சவரன் 560 ரூபாய் குறைந்து 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,30,048 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகின்றது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 810 புள்ளிகள் குறைந்து 75,225 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 307 புள்ளிகள் குறைந்து 23,331 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் ஜல் ஜீவன் திட்ட நிலுவை நிதியை உடனே விடுவிக்க வலியுறுத்தல். பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி ஓராண்டிற்கு பிறகு தற்போது அதிமுகவில் இணைந்துள்ளார் காளியம்மாள். ஒரு தமிழனின் தலைமையில் இயங்கவே அதிமுகவில் இணைந்ததாக பேச்சு. அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என தனது கட்சி பெயரை அறிவித்தார் சசிகலா. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடப் போவதாக உறுதி. பயங்கரவாத ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பது தமக்கு கிடைத்த பெருமை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.